வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மதுரை வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சிம்மக்கல் தரைப்பால சர்வீஸ் சாலை வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதால் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கை எந்த மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு, அது குறித்த முழு விவரங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பாசன தேவைக்காக வை அணையிலிருந்து 3150 கனஅடி நீரானது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வை ஆற்றில் தொடர்ந்து 8வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாநகர் தமுக்கம் முதல் நெல்பேட்டை வரை 190 கோடி ரூபாய் செலவில் கோரிப்பாளையம் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக மதுரை வைகை ஆற்றுக்குள் 14 தூண்களுடன் பாலம் அமையுள்ள நிலையில் ராட்சத இயந்திரங்கள் கொண்டு தூண்கள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 8வது நாளாக மேம்பால பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் குழிகளிலும் தண்ணீர் நிரம்பியது. இதனால் மீண்டும் பணிகளை தொடர்வதற்காக காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மாநகர் பகுதியில் உள்ள வைகை ஆற்று பகுதியில் தண்ணீர் இரு கரையிலும் உரசியவாறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஆனைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டி சர்வீஸ் சாலைகளும் சூழ்ந்துள்ளதால் ஓப்பலா படித்துறை சாலையிலிருந்து ஆரப்பாளையம் மற்றும் சிம்மக்கல் செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வெள்ள நீரில் மிதந்தவாறு செல்கின்றன. இதனால் வாகனங்களும் பழுது ஏற்பட்டு நீரில் சிக்கிக் கொண்டது. இதனால் வெள்ள நீரில் இறங்கியவாறு வாகனங்களை தள்ளி செல்கின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தரைப்பாலம் ஒரு பகுதி முழுவதும் மூழ்கியது. மேலும் வையாற்று பகுதியில் உள்ள ஆகாய தாமரைகளை மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றி வருகிறார்கள். தொடர்ந்து வையாற்று பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதியில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இப்பகுதியில் 8 நாட்களாக தரைப்பால பகுதியில் ஓப்பலாப்படித்துறையிலிருந்து ஆரப்பாளையம் மற்றும் சிம்மக்கல் செல்லக்கூடிய பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்போ நம்ம வையாத்துல 8 நாளாக தண்ணி போயிட்டு இருக்கு. பாலம் ஃபுல்லாக நம்பி இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தண்ணியாக போயிட்டு இருக்கு. அதனால பொதுமக்கள் யாரும் பாலம் வேலையை நிப்பாட்டிட்டாங்க. அதனால பொதுமக்கள் யாரும் இந்த வழியாக போக வேணாம். வெள்ளம் நின்னோன்னா போனீங்கன்னா நல்லது எல்லாருக்கும். இங்கே வைகாறு தண்ணி 2 நாளாக வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்குது. பொதுமக்கள் வர்றது பார்த்து நிதானமாக வந்தால் பரவாயில்ல. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா சிம்மக்கல் போயிட்டு வண்டி வாகனங்கள் எதுவும் போக்குவரத்து இடைஞ்சலாக தான் இருக்குது. பூரா தண்ணி அதிகமா இருக்குது. அதுல நிறுத்தி நிதானமா போனா போதும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.